கர்த்தருடைய மகத்துவமுள்ள பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். और महिमामय परमेश्वर के उस नाम के लिए और स्तुति हो. இந்த நாளிலும் ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த ஊழியத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். इस समय में परमेश्वर के वचन की सेवकाई करने का जो मौका दिया गया है उसके लिए मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ. இந்த வாய்ப்பினை அளித்த விவயம் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றி. इस प्रकार के मौका को दिए गए आशीष मिशन के अगुवे लोगों के लिए भी मैं धन्यवाद देता हूँ. நாம் செய்திக்கு கடந்து செல்வோம். अभी हम वचन में चलेंगे. இன்றைய தலைப்பு பரிசுத்த ஆவியானவரும் எழுப்புதலும் தனிநபர் எழுப்புதலும் என்பதாக. आज के शीर्षक विषय है पवित्र आत्मा और व्यक्तिगत जीवन में जागृति. நாம் ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். प्रार्थना करके हम शुरू करेंगे. எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். प्रेमी पिता परमेश्वर, इस समय के लिए मैं आपको धन्यवाद देता हूँ. நீர் எங்களோடு பேசும்படிக்கு ஜெபிக்கிறோம். इस समय में आप हमसे बातचीत करने के लिए हम प्रार्थना करते हैं. என்னையும் சகோதரர் ஜெர்மியாவும் உடைய சமூகத்தில் அர்ப்பணித்துக் கொள்கிறேன். हे प्रभु जी, मैं और भाई जर्मिया के प्रभु आपके हाथों में समर्पित करते हुए प्रार्थना करते हैं. உம்முடைய வார்த்தை தெளிவோடு எங்களுக்கு செல்லும்படிக்கு ஆவியானவர் கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். हे प्रभु जी, उचित रीति से स्पष्ट शब्दों को आप देने के लिए पवित्र आत्मा हमें अगुवाई करने के लिए प्रार्थना करते हैं. நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. आपके बगैर हम कुछ नहीं कर सकते हैं. நீரே எங்களை நடத்துவீராக. आप ही हमें चलाइए. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से इस प्रार्थना को मांगते हैं पिता. आमीन. Holy Spirit and personal revival. பரிசுத்த ஆவியானவரும் தனி வாழ்வில் எழுப்புதலும். पवित्र आत्मा और व्यक्ति के जीवन में जागृति. உயிர்ப்பித்தல் என்று எழுப்புதல் என்றால் உயிர்ப்பித்தல் என்று பொருள். जागृति का मतलब पुनः जीवित करना बोलकर उसका अर्थ है. சங்கீதம் 85:6 வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். और भजन संगीता 85 का और 6वां पद में इस प्रकार हम पढ़ते हैं. 85:6 85 का 6वां पद. இது தாவீதினுடைய ஜெபம் இருக்குது. और दाऊद का ये प्रार्थना है. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? क्या तू हमको फिर न जिलाएगा कि तेरी प्रजा तुझ में आनंद करें? எழுப்புதலை குறித்து இந்த சங்கீதக்காரனுக்குள்ளாக ஒரு பெரிய வாஞ்சை இருக்கிறதை இங்கே காண்பிக்கிறோம். और दाऊद के जीवन में जागृति के बारे में एक इच्छा थी. நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? और फिर से तू हमें ना जिलाएगा. ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திற்கு ஆண்டவர் எழுப்புதல் ஊழியத்தை அளித்திருக்கிறார். आशीष मिशन के लिए जागृति सेवा को परमेश्वर ने दिया गया है. ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திற்கு ஆண்டவர் அளித்த எசேக்கியேல் 34:26. और एजकिएल 34 का अध्याय में परमेश्वर ने उनके लिए जो वायदा दिया गया है
நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். मैं तुमको नया मन दूंगा और तुम्हारे भीतर गई आत्मा अत्यंत मैं अपने आत्मा तुम्हारे भीतर देकर ऐसा करूंगा कि तुम मेरे विधियों पर चलेगा और मेरे नियमों को मानकर उसके अनुसार करोगे. ஆண்டவர் நமக்கு எழுப்புதலை தருகிறார். சாரி நான் கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க, உங்க ஆண்டவர் வாய்ஸ் நமக்கு பிரேக் ஆகுது. ஆண்டவர் எழுப்புதலை தர அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். परमेश्वर जागृति देने के लिए हमेशा तत्पर रहता है. ஆனால் அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? और उस जागृति को पाने के लिए परमेश्वर हमसे क्या अपेक्षा करता है? ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நாம் இன்று சற்று நேரம் இந்த தலைப்பில் தியானிக்கலாம். परमेश्वर के उस अगुवाई के अनुसार कुछ समय इस शीर्षक में हम अध्ययन करेंगे. இங்கிலாந்து தேசத்திலே ஒரு மகத்தான எழுப்புதல் ஏற்பட்டது. इंग्लैंड देश में एक बहुत बड़ी जागृति आई थी. வெவ்வேறு இடங்களிலிருந்து ஜனங்கள் அந்த எழுப்புதல் கூட்டத்திற்கு படையெடுத்து வந்தனர். और अलग-अलग देशों में से उस जागृति के लिए लोग झुंड के झुंड आया करते थे. அங்கே ஒரு பெரிய டென்ட் ஏற்படுத்தப்பட்டு அதில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அமர்ந்திருந்தார்கள். அநேக நாட்களாக எழுப்புதல் அங்கே ஏற்பட்டது. और वहां पे एक पंडाल डालकर उसमें हजारों जो लोग उसमें और ठहरे रहे, वहां पे एक बहुत बड़ी जागृति वहां पे हुई थी. अनेक मनम तिरुம்புவது, कई सारे लोग मन फिराए थे, कई सारे लोग मन फिराए थे, ஆவியினால் அபிஷேகம் பெறுவது, पवित्र आत्मा पाए थे, பெறுவது, पवित्र விடுதலை அடைவது, छुटकारा पाए थे, விடுதலை அடைவது, சுகம் அடைவது और चंगाई पाए थे. இப்படி பெரிய அற்புதங்கள் அங்கே நடந்து கொண்டிருந்தது. इस प्रकार कई प्रकार के चिन्ह और चमत्कार हुआ करता था. ஒரு குடும்பம் தங்களுடைய வாகனத்திலே அவர்கள் அந்த கூட்டத்திற்கு வந்தார்கள். एक परिवार उस जागृति सभा के लिए आए थे, अपनी गाड़ी में आए थे. அவர்களுக்கு அவர்கள் அந்த நகரத்தின் நடுவில் வந்தவுடனே அவர்கள் எப்படி செல்வது என்று தெரியவில்லை. उस शहर के बीच में आए थे. उस समय में उन लोगों को नहीं मालूम था किस प्रकार उस जगह में पहुंचना है. வழி தெரியாமல் அங்கே நின்று கொண்டிருந்த டிராபிக் கான்ஸ்டபிள் இடத்துல சென்று ரிவைவல் எப்படி செல்ல வேண்டும் என்று அவர்கள் கேட்டார். और वहां पे जो एक वहां पे पुलिस वाले खड़े थे और उनसे पूछने लगे उस जागृति सभा के लिए कैसे जाना है बोलकर उनसे पूछते थे. அந்த கான்ஸ்டபிள் இப்படி பதில் உரைத்தார். और उस पुलिस वाले इस प्रकार जवाब दिए थे, ஓ எழுப்புதலா, हो जागृति, அது இங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தை தொட்டு காண்பித்தார். और वो जागृति तो यहाँ पे है बोलकर अपने दिल को छूकर वो बताए थे. மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார். उस पुलिस वाले तो बड़ी खुशी के साथ दिखाए थे. ஓ இங்கே ரிவைவல் இஸ் இன் மை ஹார்ட், और जागृति तो मेरे मन में है. அதுதான் பர்சனல் ரிவைவல். वो ये एक व्यक्तिगत जागृति. அந்த கூட்டங்களில் அநேகருக்கு ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. ஆனால் இந்த மனிதன் தனக்கு உண்டான எழுப்புதலை குறித்து ஓ இங்கே இருக்கிறது என்று சொல்லி மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொண்டிருந்தார். उस सभा में तो कई सारे लोगों के लिए जागृति हुआ करती थी, जागृति हुई थी, पर इस पुलिस वालों ने अपने मन को छूकर बताया था वो जागृति तो मेरे मन में है. தனி வாழ்வில் ஏற்படுகிற எழுப்புதல்
மற்றவர்களை பாதிக்கிறது, சபையை பாதிக்கிறது, உலகத்தை பாதிக்கிறது. और व्यक्तिगत जीवन में होने वाली जागृति और व्यक्तिगत जीवन को प्रभावित करता है और उसके बाद देश को प्रभावित करता है और पूरे संसार को प्रभावित करता है। ஆகினாலே தனி வாழ்வில் ஏற்படுகிற அந்த எழுப்புதல் மிக முக்கியம் என்பதாக நான் கருதினேன். इसलिए व्यक्तिगत जीवन में होने वाली वो जागृति बहुत बहुत जरूरी है। எந்த ஒரு பெரிய எழுப்புதலை பார்த்தால் அது ஒரு மனிதனுடைய தனி வாழ்விலிருந்து ஆரம்பிக்கிறதை நாம் காண முடியும். कितनी बड़ी जागृति को यदि आप देखा जाए, वो जागृति एक व्यक्ति के व्यक्तिगत जीवन से शुरू होता है। இப்பொழுது நாமும் அதை வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். So इसलिए हम भी उसको चाहते हैं। தனி மனிதனுடைய ஒரு மனிதனுடைய தனி வாழ்வில் எழுப்புதலுக்காக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்நோக்குவது என்ன என்பதாக 5 முக்கியமான குறிப்புகளை நாம் இங்கே தியானிப்போம். जागृति को अपेक्षा करने वाले हमारे जीवन से परमेश्वर क्या अपेक्षा करता है, उस प्रकार की 5 बातों को हम यहाँ आज हम अध्ययन करने वाले हैं। ஆசீர்வாத இலக்கத்தை சேர்ந்த நமக்கு எழுப்புதலை பற்றி அதிகமாக அறிந்திருக்கிறோம். आशीष मिशन में पाए जाने वाले हम लोग सब जागृति के बारे में सबसे ज्यादा जानकारी है। ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவினாலே அபிஷேகிக்கப்பட்டு ஆண்டவருக்காக வாஞ்சியோடு ஊழியம் செய்கிற ஒரு கூட்டமாக தேவன் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். उद्धार पाए हुए, पवित्र आत्मा का अभिषेक पाए हुए और परमेश्वर के लिए सेवा करने वाले एक झुंड के रूप में परमेश्वर ने हमें ठहराया है। ஒரு மனிதன் பரிசுத்தமாகப்படுகிறான், தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ரட்சிக்கப்படுகிறான், ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்கிறான், தொடர்ந்து அவன் பரிசுத்த ஆவியினாலே அவன் கேட்கும் பொழுது ஆண்டவர் அவனை அபிஷேகிக்கிறார். एक व्यक्ति जो पवित्र आत्मा के द्वारा प्रेरणा के द्वारा मन फिराता है, जब उसके बाद और वो उद्धार पाता है और उद्धार पाकर जब वो मांगता है, वो समय में पवित्र आत्मा के अभिषेक उनको दिया जाता है। ஆனால் இந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது, लेकिन आज के दिन में यदि देखा जाए तो ஜனங்கள் இல்லை என்ற விசுவாசிகள் மத்தியிலே ஒரு ஒரு மந்த நிலைமையை நாம் பார்க்கிறோம். आज के दिन में लोगों के अंदर एक मंदापन को देखने को मिल रहा है। ஒரு அனலற்ற நிலைமையை காண முடிகிறது. एक जागृति के समान एक उज्जवल जीवन वहां नहीं दिख रही है। பரிசுத்த ஆவியை குறித்து அதிகமாக சிந்திக்காத ஒரு நிலைமையை காண முடிகிறது. पवित्र आत्मा के बारे में ज्यादा मनन चिंतन ना करने वाले उस स्थिति को हम देखते हैं। சில இடங்களில் பரிசுத்த ஆவியை குறித்த ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் இருக்கிறதையும் காண முடிகிறது. और पवित्र आत्मा के बारे में कई जगह पे अधिकतर अधिकारी से वो लोग देखते हैं और अनुभव करते हैं, उसको भी हम देखते हैं। நம்முடைய இயக்கத்தில் அல்ல, अपने संस्था में तो नहीं है, ஆனால் சுற்றி நாம் கிறிஸ்தவ அதை முடிகிறது. प्लीज रिपीट ना। சில கிறிஸ்தவ ஊழியங்களில் பரிசுத்த ஆவியில் ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் அதை காண முடிகிறது. और केवल उस पवित्र आत्मा को एक तरफ से ज्यादा महत्व देकर वो लोग उसको मानते हैं, उसको हम देखने को मिलता है। நாம் ஒரு மந்த நிலைமையில் இருக்கிறோமோ என்பதாக எனக்கு ஒரு கேள்வி. और उन चीजों को देखते समय में मैं सोचता हूं, हम तो एक ऐसे अधूरे अधवधि स्थिति में पाए जाते हैं कि ऐसा मैं सोचता हूं। குறித்த 5 முக்கிய குறிப்புகளை நான் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். आगवे इसलिए आज के दिन में इस 5 प्रकार की उन बातों को हम अध्ययन करने के लिए आगे बढ़ेंगे। முதலாவது, पहली बात, அசட்டை பண்ணப்படும் ஆவியானவர். पहली बात
तुच्छ समझा गया पवित्र आत्मा। அசட்டை பண்ணப்படும் ஆவியானவர். तुच्छ समझा गया पवित्र आत्मा। Holy Spirit, Holy Spirit, God who is despised. Holy Spirit who is despised. तुच्छ समझा गया, समझा जाता है। அதாவது அசட்டை ஆவியானவர் அசட்டை பண்ணப்படுகிறார் என்பதாக. और पवित्र आत्मा को तुच्छ समझा जाता है। அப்படி என்றால் என்ன? इसका मतलब क्या है? அநேகர் பரிசுத்த ஆவியை கடவுளாக நினைப்பதில்லை. कई लोग பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு சமமாக அநேகர் எண்ணுவதில்லை. कई लोग पवित्र आत्मा भी एक परमेश्वर के है बोलकर वो लोग नहीं मानते हैं। पिता पुत्र का वो त्रिएक परमेश्वर को जो दर्जा देना चाहिए वो नहीं दिया जाता है। சிலருக்கு சந்தேகம், इसमें कुछ लोगों का शक है। ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, पर बाइबल स्पष्ट रीति से कहती है, 2 கொரிந்தியர் 13:16 வாசிக்கிறோம், और दूसरा कुरिन्थियों 13 अध्याय का 16वां पद में हम पढ़ते हैं, அந்த பெனிடிக்ஷன் ஃபார்முலா, ஆசீர்வாத மொழி, அதில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் சமமானவராக கருதப்படுவதை அங்கே நாம் காண முடியும். और जब हम आशीष वचन को बोलते हैं उस समय में हम लोग त्रिएक परमेश्वर को बराबरी दर्जा दिया जाता है। இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறும் பொழுது பிதா அங்கே குமாரன் ஞானஸ்தானம் பெறுகிறார், பரிசுத்த ஆவியானவர் அங்கே புறாவை போல் அவர் மீது இறங்குகிறதை நாம் அந்த நிகழ்வை காண முடியும். லூக்கா 3:16 और लूका रचित सुसमाचार 3 का और 16 पद में हम देखते हैं, प्रभु यीशु मसीह जब बपतिस्मा ले रहे थे उस समय में पवित्र आत्मा उनके ऊपर उतरकर वो त्रिएक परमेश्वर को वहां पे दर्शाया जाता है। எபிரேயர் 9:14 அவர் இட்டர்னல் ஸ்பிரிட், நித்திய ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். और इब्रानियों 9:14 में इस प्रकार लिखा है, वो अत्यंत जो रहने वाले, जो अनंत काल तक रहने वाली आत्मा बोलकर हम पढ़ते हैं। அடுத்ததாக சங்கீதம் 139 7ஆம் வசனத்திலே, சங்கீதம் 139:7, भजन संहिता 139 का 7वां पद में சர்வ வியாபி என்பதாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. वो सर्वव्यापी के रूप में हम समझ लेते हैं। உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். मैं तेरे आत्मा से भागकर किधर जाऊं या तेरे सामने से किधर भागूं। ஆகினாலே அவர் எங்கும் நிறைந்திருக்கிற omnipresent God. इसलिए वो पवित्र आत्मा हर जगह में सर्वव्यापी है, सर्व जगह में, सब जगह में वो स्थिर है। அது மாத்திரமல்லாமல் ஆதியாகமம் 1:2 அங்கே ஆண்டவருடைய சிருஷ்டிப்பிலும் கூட அவர் அங்கே பங்கு பெற்றிருக்கிறதை பார்க்க முடியும். और इतना ही नहीं है, उत्पत्ति का पहला अध्याय 2 पद में भी जब सारी सृष्टि को परमेश्वर सृष्टि करते समय में भी वहां पे भी आत्मा जल के ऊपर मंडलाता था बोलकर हम पाते हैं। யோபு கூட அதை குறிப்பிடுகிறார். और अय्यूब भी उसको दर्शाता है। 2 கொரிந்தியர் 3:17 அவர் லார்ட் என்பதாக அழைக்கப்படுகிறார். और दूसरा कुरिन्थियों 3:17 में वो परमेश्वर बोलकर पुकारते हैं। பாயிண்ட் இல்லைன்னா சும்மா அடிச்சுடுவார். எபேசியர் 4:30 इफिसियों 4:30
इफिसियों 4:30 में ஒரு ஒரு நபர் என்பதாக கருதப்படுகிறது பார்க்கிறோம். और वहां पे एक व्यक्ति के रूप में वो दर्शाया जाता है. நினைப்பது என்ன? பரிசுத்த ஆவியானவர் ஒரு சக்தி, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், பவர் என்பதாக சிலர் நினைக்கிறார்கள். कई लोग इस प्रकार सोचते हैं पवित्र आत्मा एक शक्ति है, ऐसा उन लोगों का सोचना है. இல்லை, ऐसा नहीं है. அவர் ஒரு நபர், वो एक व्यक्ति है. அவர் தந்தை மகன் சமமானவர். और पिता कुमार जो पिता पुत्र के बराबरी में है. He is co-equal, co-eternal and co-existent. और जो त्रिएक परमेश्वर है, अनंत काल तक है, वो स्थिर है और जो सर्वव्यापी है. அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கு வாழ்கிறார்? वो पवित्र आत्मा कहाँ वो स्थिर है, कहाँ पाया जाता है? அவர் நமக்குள் வாழ்கிறார். वो आत्मा हमारे अंदर वास करता है. யார் யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக அவர் வாழ்கிறார். जो जो लोग यीशु मसीह को स्वीकार किए हैं उनके वो वास करता है. 1 கொரிந்தியர் 3:16 நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். और पहला कोरिन्थियों 3:16 में तुम लोग परमेश्वर का मंदिर है बोलकर हम पढ़ते हैं. அந்த தேவன் நமக்குள்ளாக வாழ்கிறவராக இருக்கிறார். और वो हमारे अंदर जो वास करता है उस आत्मा. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை நம் இருதயத்திற்குள் கொண்டு வந்தார். जब हम उद्धार पाते समय में जो यीशु मसीह को हमारे अंदर ले आए, நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது जब हम पवित्र आत्मा को நம்மை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிறார். जब हम पवित्र आत्मा को पाते हैं और उस समय में प्रभु यीशु मसीह जो पवित्र आत्मा को पवित्र आत्मा से हमें भर देता है. சோ பரிசுத்த ஆவியானவரும் அவரும் தந்தைக்கு சமமான கடவுள், வெறும் ஒரு சக்தி அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். पवित्र आत्मा एक शक्ति नहीं है जो हमारे पिता परमेश्वर की बराबरी में है, उसकी समानता में है. ஆக சிலர் அப்படி கருதாமல் அவரை மட்டுப்படுத்துகிற ஒரு நாட்களாக இருக்கிறது இந்த தினங்கள். आज के दिन में उस पवित्र आत्मा को ना समझते हुए उसको बराबरी दर्जा नहीं दी जाती है. இரண்டாவதாக दूसरी बातें, பரிசுத்த நம் கிறிஸ்தவ மதமே ஆவியின் மதம் என்பதாக அழைக்கப்படுகிறது. और दूसरी बातें हैं जो हमारे जो धर्म है, जो मसीही धर्म है, आत्मिक धर्म बोलकर हम कहते हैं, आध्यात्मिक धर्म है. இங்கே अनेक வசனங்களை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். यहाँ पे तो कई सारे वचन में यहाँ पे लिखा हूं. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார். यीशु मसीह पवित्र आत्मा से जन्म लिए थे. அங்கே அது பின்னாலே அவர் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகத்தை பெற்றார். और उसके बाद जो पवित्र आत्मा के द्वारा वो अभिषेक पाया गया है. அவர் சோதனைக்கு வனாந்தரத்துக்கு ஆவியினாலே நடத்தப்பட்டார். और आत्मा के द्वारा वो अगुवाई किया गया है जो परीक्षा के लिए. அவர் பரிசுத்த ஆவியினாலே சோதனை முடிந்து திரும்பி வந்தார். और पवित्र आत्मा के द्वारा उस परीक्षा में से निकलकर बाहर आए. அடுத்தது 4:18 வாசிக்கும் பொழுது, और उसके बाद 4:18 में यदि हम पढ़ते हैं, लूका 4:18 में ஆரம்பிக்கும் பொழுது
और वो अपनी सेवकाई को शुरू करते समय में கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் और आत्मा मेरे ऊपर है அஹ், என்று அவர் ஆவியினாலே பிறந்து ஆவியினாலே அபிஷேகப்பட்டு ஆவியினாலே செயல்படுகிறேன் என்பதை தெளிவாக நமக்கு போதிக்கிறார். प्रभु यीशु मसीह पवित्र आत्मा के रे जन्म हुआ पवित्र आत्मा के द्वारा और उन्होंने सेवकाई को शुरू किया और पवित्र आत्मा के द्वारा सब कुछ करता है बोलकर पवित्र आत्मा को महत्व देकर हमारे सामने वो दर्शाता है. ஆகினாலே நாம் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது. सो इसलिए हम सब पवित्र आत्मा के द्वारा अभिषेक पाकर ही हम हर कार्य को करना है, वो उनकी इच्छा है. அப்போஸ்தலர் 1:8 நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த வசனம். और प्रेरित का काम 1:8 को हम सब अच्छी तरह हम जानते हैं. நாம் பரிசுத்த ஆவியினாலே செயல்பட வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருக்கிறது. पवित्र आत्मा के द्वारा ही हमें कार्य करना है, वो परमेश्वर की इच्छा है. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? पर हम क्या करते हैं? ஆவியை குறித்து எந்த சிந்தையும் கவலையும் இல்லாமல் आत्मा के बारे में ना पवित्र आत्मा के बारे में ना कोई चिंता है ना कोई ख्याल है. நமது விருப்பம் போல செயல்படுவதற்கு முனைகிறோம். अपनी इच्छा के अनुसार चलने के लिए हम कोशिश करते हैं. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவளாய் இராமல் ஆவிக்குட்பட்டவளாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 8:9. रोमियो 8:9. रोमियो के किताब 8 का 9वां पद में परमेश्वर के आत्मा तुम में बसता है. तुम शारीरिक दशा में नहीं परंतु आत्मिक दशा में हो. यदि किसी में मसीह के आत्मा नहीं है तो वो उसका जन नहीं है. 14வது வசனம். और उसी अध्याय का 14 पद में மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். कि जितने लोग परमेश्वर के आत्मा के चलाए चलते हैं वे ही परमेश्वर के पुत्र हैं. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே செயல்பட்டார். और प्रभु यीशु मसीह पवित्र आत्मा के द्वारा कार्य करते थे. நம்மையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி பரிசுத்த ஆவியினாலே செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். और हमें भी उस पवित्र आत्मा के द्वारा अभिषेक करते हुए पवित्र आत्मा के द्वारा ही हम चलना है बोलकर प्रभु यीशु मसीह इच्छा रखते हैं. அவர் நம்மை பரிசுத்த ஆவியின் மூலமாகவே அவருடைய மகனை போல மாற்ற இருக்கிறார். அதைதான் 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்கிறோம். और उसी प्रकार हम जो उसके समान और अपने पुत्र के समान जो पवित्र आत्मा के द्वारा ही अपने आप को हम सबको बनाकर चलाने के लिए और जो दूसरा कोरिन्थियों 3:17 में इसी प्रकार हम पाते हैं. மெல்ல மெல்ல பரிசுத்த ஆவியானவர் இப்படி நம்மை ஒரு மறுரூபமாக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, धीरे 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 हमें एक रूपांतर करने के लिए वो इच्छा रखता है. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? पर हम क्या सोचते हैं? அதிகமாக பரிசுத்த ஆவியின் செயலை குறித்து சிந்திக்காமல் நாம் நம்முடைய யோசனை நம்முடைய ஆலோசனைகள் இவைகளின்படியே அவைகளுக்கே மிக முக்கியத்துவம் கொடுத்து நடந்து கொண்டிருக்கிறோம். पवित्र आत्मा के कार्य को हम महत्व ना देते हुए अपनी इच्छा को अपनी जो कार्य को ही महत्व देकर हम उसी को ही करने के लिए कोशिश करते हैं. நான் இங்கே உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால் நாம் எல்லா நிலைமைகளிலும் பரிசுத்த ஆவியை சார்ந்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். मैं क्या कहना चाहता हूं, हम हमेशा हर समय हम पवित्र आत्मा के ऊपर निर्भर होकर रहने वाले के रूप में पाए जाएं, यही मेरी इच्छा है. நம்முடைய எல்லா வாழ்க்கை பகுதிகளிலும்
हमारे जीवन के और एक भागों में, நம்முடைய ஊழியம், हमारी सेवकाई அனுதின வேலைகள், और रोज का काम, நம்முடைய அன்றாட மற்ற அஹ், அஹ், மற்ற ஒவ்வொரு காரியங்கள் और हमारे रोज के और भी कुछ कार्य है। எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் பரிசுத்த ஆவியை சார்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு அவர் நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்பதே என்னுடைய கேள்வி. मेरा प्रश्न ये है, हम कितना ज्यादा पवित्र आत्मा के ऊपर निर्भर रहते हैं रोज के और अपने हर दिन के कार्यों में, ये मैं आपसे एक सवाल पूछना चाहता हूं। நாம் அதிகமாக அவரை அநேக காரியங்களை நாம் படிக்கிறோம், ஆனால் பரிசுத்த ஆவியை குறித்து நாம் அனுபவமாய் நடந்து கொள்வது மிக சொற்பமாக இருக்கிறது. पवित्र आत्मा के बारे में ज्यादातर का हम पढ़ते हैं, ज्ञान को व्याख्या तो है, पर हम उसके बारे में अनुभव में नहीं है। We study doctrine but give little importance as experience of it. और हम व्याख्या में तो हम पढ़ते हैं, पर हमारे अनुभव में नहीं रहता है। அதை அனுபவமாக்க வேண்டும் என்பதே இன்று என்னுடைய செய்தியாக இருக்கிறது. मेरा आज का संदेश ये है, जो व्याख्या में पाए जाने वाले उस पवित्र आत्मा को हमारे रोज के कार्यों में अनुभव में लाने आया, यही मेरा उद्देश्य है, यही मेरा संदेश है। நாம் ஆவியானவரை சார்ந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது, यदि हम पवित्र आत्मा के ऊपर निर्भर ना रहें तो நாம் எழுப்புதலை காண முடியாது, जागृति को हम नहीं देख सकते हैं, நம்முடைய ஊழியத்தில் மிகுந்த பலனை காண முடியாது, और हमारी सेवकाई में अधिकतर फलों को नहीं देख सकते हैं। ஒரு ட்ரைனஸ், ஒரு வெறுமையை தான் நாம் அதிகமாக அனுபவிக்க முடியும். एक खालीपन को या तो एक सूखापन को ही हम अनुभव करेंगे। ஆகையினாலே நாம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்வது மிக முக்கியம் என்பது தெளிவாக நாம் வேத புத்தகத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். हमारे बाइबल के द्वारा हम ये पाते हैं, पवित्र आत्मा के ऊपर ज्यादातर हम निर्भर रहें। நாம் அதிகமாய் கற்றுக்கொள்வோம், ஆனால் அவைகளை நம்முடைய தினம் அதை பிராக்டிக்கலாக அனுபவபூர்வமாக அதை செயல்படுத்துவதிலே மிகவும் குறைவாக இருக்கிறோம். ज्यादातर हम लोग पढ़ते हैं, सीखते हैं, पर उसको अनुभव करने में बहुत सारी कठिनाइयां है। அது குறித்த இன்று சில முக்கியமான ஆலோசனைகள், उसके बारे में ही आज कुछ सलाहें मैं आपको देना चाहता हूं। இப்பொழுது இரண்டாவது குறிப்புக்கு கடந்து செல்கிறோம். और अभी हम दूसरे பரிசுத்த ஆவியானவரே, बातों में चलेंगे। பரிசுத்த ஆவியானவர் நம்மை எப்பொழுதும் சுத்திகரிக்க விரும்புகிறார், நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். पवित्र आत्मा हमेशा हमें पवित्र करने के लिए वो चाहता है। நமக்கு நன்றாக தெரியும், ஒரு பரிசுத்தவான ஆண்டவருடைய கையில் வல்லமையுள்ள ஆயுதம். हम सब जानते हैं, एक पवित्र व्यक्ति परमेश्वर के हाथों में एक बहुत बड़ी एक हथियार है। எப்படி அவர் நம்மை சுத்தப்படுத்துகிறார், எப்படி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், कैसे वो परमेश्वर हमें पवित्र करता है। யோவான் 16:8 நாம் வாசிக்கும் பொழுது, और यूहन्ना 16:8 में यदि हम पढ़ें तो, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். वह आकर संसार को पाप और धार्मिकता और न्याय के विषय में निरुत्तर करेगा। ஆவியானவரே நமக்குள் காணப்படுகிற பாவத்தை உணர்த்துகிறவர். और पवित्र आत्मा ही हमारे अंदर पाने वाले पाप को वो निरुत्तर करने वाला है, அதை சுட்டி காண்பிக்கிறவர், और उसको एहसास करने वाला है, और उसके साथ अपराध को घोषित करता है।
காரணம் कारण क्या நாம் है? அதிலிருந்து வெளியே வர வேண்டும். उस पाप से हम बाहर आ जाएं, அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. वही उसकी पवित्र आत्मा की इच्छा है. அநேக சமயங்களிலே कई बार நாம் அதை பொருட்படுத்துவதே இல்லை. हम उसको ध्यान नहीं देते हैं அவர் மெல்ல பேசுகிறார். और वो धीमी रूप से हमसे बातें करता है, ஆனால் நாம் அதை அலட்சியப்படுத்தி விடுகிறோம். पर हम उसको तिरस्कार कर देते हैं. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு நாம் இடம் கொடுப்பதில்லை. पवित्र आत्मा में पवित्र करने के लिए हम जगह नहीं देते हैं. அவர் மெல்ல ஒருவர் அதை ஜென்டில் ஸ்பிரிட் மெல்ல அவர் நமக்கு இங்கே நீ தவறு செய்து கொண்டிருக்கிறாய், இங்கே வேத வசனத்துக்கு புறம்பாக சென்று கொண்டிருக்கிறாய் என்பதாக அவர் சுட்டி காண்பிக்கும் பொழுது நாம் அதை பொருட்படுத்துவதில்லை. और उस पवित्र आत्मा बहुत धीमी रूप से और शांत रूप से हमें जो एहसास कराता है कहाँ आप कार्य जो पाप करते हैं, कहाँ आप गलती करते हैं बोलकर जब हमें प्रेरणा करता है उसको हम ध्यान नहीं देते हैं. ஆனால் அவர் அதை நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். पर पवित्र आत्मा तो हमेशा हमसे बातें करते रहता है. நம்முடைய இருதயத்திலே, हमारे दिल में, மனசாட்சியிலே हमारे विवेक में மெல்ல பேசுகிறார். और धीमी रूप से हमसे बातें करता है. அநேகர் அதை கேட்பதில்லை. அதை கேட்பதற்கு அவர்கள் நேரம் தருவதில்லை. कई लोग उस बात को सुनने के लिए समय नहीं देते हैं. அதை நாம் கவனிப்போம். उस बातों को हम ध्यान दें. எப்படி நம்முடைய சொற்களினாலே, பேச்சினாலே, செயல்களினாலே எப்படி நாம் அநேகரை காயப்படுத்துகிறோம். कैसे हमारे शब्दों के द्वारा, हमारे कार्यों के द्वारा दूसरों को हम उनकी दिल दुखाते हैं. விளையாட்டாக புண்படுத்துகிறோம். ऐसे खेलकूद में भी हम उनको शोकित कर देते हैं, दुखित சில पहुंचाते சமயங்களில் हैं. நம்முடைய வார்த்தைகள் பட்டய குத்துகள் போல், கத்தியை போல இருக்கிறது. कई बार हमारे शब्द हथियार के रूप में पायता है, அதை பொருட்படுத்துவதில்லை. पर उस बात को हम एहसास नहीं करते हैं. ஆவியானவர் மெல்ல அதை பற்றி பேசும் பொழுது நாம் அதை கவனிப்பதில்லை. जब आत्मा हमसे उसको धीमी रूप से हमसे जो याद दिलाता है पर उसको अनसुनी कर देते हैं. ஆனால் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். पर पवित्र आत्मा तो हमें पवित्र करना चाहता है. யோசையா 4:3 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. यशायाह का किताब 4 और 3 में इस प्रकार लिखा गया है. சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடுவார். और जो कोई सियोन में बसा रहे वह यरूशलेम में रहे, अर्थात यरूशलेम में जितनों के नाम जीवन पत्र में लिखे हैं वे पवित्र कहलाएंगे. அநேகர் அவர் தரும் சுத்திகரிப்பை பெற்றுக் கொள்வதில்லை. कई लोग जो पवित्रता को जो परमेश्वर का आत्मा देता है उसको पाते नहीं है. இன்று ஏன் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அற்புதமான ஒரு move நாம் காண முடியாமல் இருக்கிறோம்? ஒரு அசைவை நாம் ஏன் காண முடியாமல் இருக்கிறோம்? पवित्र आत्मा की एक बहुत बड़ी बेदारी को, एक ऐसा एहसास को हम क्यों नहीं देख पाते हैं? காரணம் அவர் நமக்கு உணர்த்துவிக்கும் பொழுது அதை நாம் அது சீரியஸாக கவனிப்பதில்லை. जब आत्मा हमें प्रेरित करता है, एहसास करता है, उस पर हम ध्यान नहीं देते हैं. இது தவறு என்று சொல்லும் பொழுது கூட நான் சொல்வதே சரி என்ற ஒரு ஆவியோடு செயல்படுகிறோம். अगर यदि आत्मा हमें प्रेरित करता है ये गलत है, पर हम ये सोचते हैं जो मैं कर रहा हूं वो ही सही है बोलकर उस प्रकार की आत्मा के साथ हम जीवन बिता रहे हैं. அவர் நம்மை சுத்திகரிக்கிற ஆவியாக இருக்கிறார். இரண்டாவதாக और दूसरी बातों को हम ये देखते हैं जो पवित्र आत्मा हमें पवित्र करने वाली आत्मा है. நம்முடைய சரீரம் எப்பொழுதும் ஆவிக்கு விரோதமாக செயல்படுகிறது என்பதாக கலாத்தியர் 5:16 வாசிக்கிறோம்.
गलातियों 5:16 में इस प्रकार लिखा है, हमेशा हमारा शरीर हमारे विरोध में ही कार्य करता है बोलकर हम पढ़ते हैं। ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சரீரத்திற்கும் ஆவிக்கும் இடையே போராட்டம் அல்லவா? आत्मिक जीवन का मतलब ये है हमारा शरीर का और हमारे आत्मा का एक बहुत बड़ी युद्ध है। அவர் மத்திய ஆகினால அநேக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ளாக புகுந்து விடுகிறது. तो इसलिए परमेश्वर ना चाहने वाले, नापसंद करने वाली बातें हमारे अंदर घुस जाता है। நம்முடைய சொற்களின் மூலமாக, செயல்களின் மூலமாக, நம்முடைய இச்சைகளின் மூலமாக, நம்முடைய 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 தவறுகளின் மூலமாக நாம் அநேக சமயங்களிலே நாம் சரீர ஆசை சரீரத்திற்கு இடம் கொடுத்து ஆவியின் சத்தத்தை மட்டுப்படுத்தி விடுகிறோம். कई बार हमारे सोच के द्वारा, हमारी बोली के द्वारा, हमारी इच्छा के द्वारा और इस प्रकार हमारी शारीरिक बातों पर ध्यान देकर हमारे आत्मिक बातों को तिरस्कार कर लेते हैं। I am always right. हम ये सोचते हैं मैं हमेशा सही हूं। I will stand in that only. हम ये सोचते हैं मैं उसी पर ही निर्भर रहूंगा। கடினமா இருக்கிறது அநேக சமயங்கள் நம்முடைய வார்த்தைகள். हमारे शब्द तो बहुत कठिन रहता है சகோதரர்களுக்குள்ளே, हमारे भाइयों के बीच में, குடும்பத்திலே, हमारे परिवारों के बीच में, பிள்ளைகள் மத்தியிலே, हमारे बच्चों के बीच में, நமக்கு நாம் இருக்கிற ஊழிய செயல்பாடுகள், ஊழியத்தின் மத்தியிலே, हमारे सेवकाई के बीच में, எங்கும் ஆவியானவர் செயல்படுவதற்கு நாம் வேகமாக இடம் தருவது இல்லை. और हमेशा पवित्र आत्मा बहुत तेजी से कार्य करने के लिए हम पवित्र आत्मा के लिए हम जगह नहीं देते हैं। நம்முடைய இருதயத்திலே அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். हमारे मन में तो पवित्र आत्मा हमेशा बातें करते रहता है। அவர் மிக சத்தமாக பேச மாட்டார். वो तो बहुत चिल्ला के बातें नहीं करता है। அவர் நம்மை கம்பல் பண்ண மாட்டார். हमारे लिए तो जबरदस्ती भी नहीं करता है। ஆனால் நமக்குள்ளாக அவர் துக்கம் அடைவார், पर हमारे अंदर நெருக்கப்படுகிறார், और वो शोकित हो जाता है। நம்முடைய சுயம் நம்மை ஆள்கிறது. अपना जो स्वयं है वही हमें राज करता है। எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, मेरे प्रिय भाई बहनों, உங்களை ஆவியானவர் நடத்துகிறாரா, ஆட்கொண்டிருக்கிறாரா, இல்லை உங்கள் சுயம் உங்களை ஆள்கிறதா? मेरे प्रिय भाई बहनों, पवित्र आत्मा आपको राज करता है या आपका स्वयं आपको राज करता है? ஏன் சண்டைகளுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும்? क्यों हम लड़ाई के लिए जगह देते हैं? கோபத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும்? क्यों हम लड़ाइयों के लिए और गुस्सा के लिए जगह देना है? வேறு விதமான பிரிவினைகளுக்கு இடம் தர क्यों इस प्रकार की बंटवारा के लिए हम जगह देना है? நீங்கள் ஆவியின்படி நடந்தால் இவைகளை மேற்கொள்வீர்கள் என்று கலாத்தியர் 5:16 வாசிக்கிறோம். Do not gratify the desires of the flesh. पर जो आत्मा के अनुसार चले हैं तो इन चीजों से हम परे रहेंगे। ஒரு நாள் ஜார்ஜ் முல்லர் என்ற அந்த தேவ மனிதனிடத்துல ஒரு கேள்வி கேட்டார். प्रभु के दास जॉर्ज मुलर के पास एक सवाल पूछा गया था। अनेक अनाதைகளுக்கு வேண்டிய ஆர்ஃபனேஜஸ் கட்டி விசுவாசத்தை கட்டி எழுப்பியவர் அந்த தேவ மனிதர். वो प्रभु के दास है जो अनाथों के लिए बहुत सारे अनाथ आश्रमों को उन्होंने स्थापना किए हैं। எல்லாவற்றையும் விசுவாசத்தினாலே அவர் மேற்கொண்டவர், சாதித்தவர். और विश्वास के द्वारा ही सब कुछ उन्होंने हासिल किया है। உங்களுடைய நம்பிக்கையின் ஊழியத்தினுடைய
ஒரு வெற்றிக்கு காரணம் என்ன என்று எங்களுக்கு கொஞ்சம் சொல்வீர்களா என்று ஒருவர் கேட்ட உடனே கேட்கும் பொழுது एक व्यक्ति ने उनसे ये पूछा गया था, आपके सेवकाई में इस प्रकार की सफलता के रहस्य क्या है बोलकर उनसे पूछा गया था। அவர் கொடுத்த பதில், उन्होंने ये कहा, ஜார்ஜ் முல்லர் என்று மரித்தாரோ அன்றே எனக்கு வெற்றி. उन्होंने ये जवाब दिया था, जॉर्ज मुल्लर जिस दिन वो मर गया था उसी दिन मेरे लिए विजय मिल गया। ஜார்ஜ் முல்லர் died. जॉर्ज मुल्लर मर गया। That is the secret of my history. वही है அவர் मेरा सेवकाई की रहस्य। தன்னுடைய மாம்ச இச்சைகளுக்கும் ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மரித்து ஆண்டவருடையே நிறைவேற்ற முனைந்தான். அதுதான் அவருடைய வெற்றி. जो शारीरिक रूप में पाए जाने वाली इच्छाएं हैं, जो पाप है, अपनी चीजों के लिए वो मरकर हमेशा परमेश्वर की इच्छा के अनुसार अपने आप को सहयोग करता रहा, वही उनका रहस्य की बातें हैं। கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று கலாத்தியர் 5:24 வாசிக்கிறோம். गलातियों 5:24 में इस प्रकार लिखा है, मसीही लोग अपनी इच्छा को उस क्रूस पर मसीह के साथ चढ़ाए गए हैं। நம்மிடத்துல காணப்படுகிற ஒரு பிரச்சனை என்ன? हमारे अंदर पाए जाने वाली समस्या क्या है? ஏன் ஆவியானவர் நமக்குள்ளாக இன்னும் ஆழமாக செயல்பட முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது? क्यों हमारे बीच में पवित्र आत्मा गहराई रूप से कार्य नहीं कर पाता? उसका कारण क्या है? இன்னும் நாம் சிலுவைக்கு செல்லவில்லை, இன்னும் நாம் மரிக்கவில்லை, வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हम अभी तक हम उस सूली पर नहीं चढ़ाए गए हैं और सूली तक नहीं पहुंचे हैं, यही उसका कारण है। என்னுடைய விருப்பம், मेरी इच्छा, நான் मैं, அவைகளிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளாக ஆழமாக செயல்பட முடியாது அல்லவா? मैं बोलकर यदि खड़े हो जाएं तो आत्मा तो हमारे अंदर गहराई रूप से वो कार्य नहीं करेगा। அவர் நம்மை மாற்றுவதற்கு நாம் இடம் கொடுப்பதில்லை. पवित्र आत्मा हमें बदलने के लिए हम उनके लिए जगह नहीं देते हैं। அதைத்தான் 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம். और दूसरा कोरिन्थियों 3:17 और 18 में इस बातों को हम देखते हैं, उसके समान बदलना चाहता है। கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லோரும் திறந்தவுமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலை தானே மகிமையின் மறுபடுகிறோம். तो आत्मा है, प्रभु तो आत्मा है, और जहां कहीं प्रभु की आत्मा है वहां स्वतंत्रता है। परंतु जब हम सबके उखाड़े चेहरे से प्रभु का प्रताप इस प्रकार प्रकट होता है, जिस प्रकार दर्पण में तो प्रभु के द्वारा जो आत्मा है, हम उसी तेजस्वी रूप में अंश अंश करके बदलते जाते हैं। லூக்கா 9:52 ஒரு 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 இன்ட்ரெஸ்டான ஒரு நிகழ்வை நாம் இங்கே பார்க்கிறோம். லூக்கா 9:52 लूका रचित सुसमाचार 9 अध्याय के 52 पद में एक बहुत रुचिदायक चीजों को हम देखते हैं। அங்கே யோவான் இயேசுவின் நாமத்தினாலே வேறொருவன் பிசாசுகளை துரத்துகிறான், நான் அவரை தடை செய்யட்டுமா என்று ஆண்டவரிடத்துல கேட்கிறார். वहां पे जो प्रभु यीशु मसीह से पूछते हैं, दूसरे नाम से वो दुष्ट आत्मा को यूहन्ना तो निकालता है, क्या मैं उनको बंद कर दूं बोलकर, रोक दूं बोलकर उनसे पूछा जाता है। ஆண்டவர் என்ன பதில் உரைக்கிறார்? क्या वहां पे प्रभु यीशु मसीह जवाब देता है? ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார், उनसे ये कहता है,
50 இது வந்து 50வது 49வது வசனம். அது 49வது வசனம். அதற்கு இயேசு 50வது வசனம் அடுத்தது, இயேசு தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியா இருக்கிறவன் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கு என்றார். और 9 का लूका 9 का 50वां पद में पाया जाता है, यीशु ने उसे कहा, उसे मना मत करो, क्योंकि जो तुम्हारे विरोध में नहीं वह तुम्हारे ओर है. அவன் இயேசுவின் நாமத்தினாலே தான் பிசாசுகளை துரத்துகிறான். वो यीशु मसीह के नाम से ही दुष्ट आत्मा को निकालता है. ஆனால் நான் போய் தடை செய்யட்டுமா என்று கேட்கிறார் யோவான். யோहन्ना पूछता है, क्या मैं उसको जाके रोक दूं? ஏன் இவர் போய் தடை செய்யணும்? क्यों उसको रोकना है? அவன் இயேசுவின் நாமத்தினாலே செய்கிற ஊழியத்தை இவனால் யோவானால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. यीशु मसीह के नाम से करने वाली उस सेवकाई को யோहन्ना से क्यों उसको स्वीकार नहीं कर पा रहा है? மாம்சம் எப்படி செயல்படுகிறதை பார்க்கிறோம். शारीरिक किस प्रकार यहाँ कार्य करता है देखिए. ஆண்டவர் வேண்டாம், தடை செய்ய வேண்டாம் என்கிறார். पर वहां पे यीशु मसीह कहता है उसको मना ना करो. தொடர்ந்து பாருங்க. அடுத்து आगे लेकिए 52வது வசனம். அங்கே சமாரியருடைய ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்கள். அங்கே ஆயத்தம் செய்ய சென்ற பொழுது 53ஆம் வசனம், அந்த எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. 53 पदों में, परंतु उन लोगों ने जो समरिया गए थे वहां पे उन लोगों ने उनसे उतरने ना दिया, क्योंकि वह यरूशलेम जा रहा था. சமாரியர் இடத்துல அவர்கள் எந்த சித்தமும் வைத்துக் கொள்ள மாட்டாங்க, அவர்களை தாழ்ந்தவராக எண்ணுகிறார்கள். ஆகையினால அவர்கள் பொதுவாக சமாரியரை வெறுப்பவர்களாக இருந்தார்கள். वहां यहूदी लोग सामरी लोगों को स्वीकार नहीं करते हैं, बहुत नीचे माने जाते हैं, तो इसलिए वहां पे उन लोगों को घृणा करते हैं, उस बातों को देखते हैं. அப்போது யாக்கோபும் யோவானும் என்ன சொல்றாங்க? याकूब और யோहन्ना क्या कहते हैं? எலியா செய்தது போல் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்கிறார். और एलिया जैसे जिस प्रकार किया है उसी प्रकार आकाश से आग गिराकर उन्हें भस्म कर दूं बोलकर वो क्या आपकी इच्छा है बोलकर पूछते हैं. அவர் திரும்பி பார்த்து நீங்கள் என்ன ஆவியுள்ளவர்கள் என்பது அறிவீர்கள் என்று அதட்டினார் என்று வாசிக்கிறோம். और 55 पद में इस प्रकार लिखे, परंतु उसने फिर कर उन्हें डांटा और कहा, तुम नहीं जानते हो तुम किस आत्मा के हो. இது மாம்சத்தின் கிரியை குறித்து நாம் இங்கே முக்கியமாக சீடர்களுக்குண்டாக எப்படி செயல்பட்டது என்பதை இங்கே பார்க்க முடிகிறது. यहाँ पे जो चेलों के बीच में शारीरिक गुण, शरीर की जो अधिकार किस प्रकार कार्य करता है बोलकर यहाँ पे हम देखते हैं. ஆண்டவர் எச்சரிக்கிறார். और परमेश्वर वहां पे चेतावनी देता है, அவர்களை கண்டிக்கிறார், उनको डांटा. என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை நீங்கள் ஆலோசித்து பாருங்கள். किस प्रकार के आत्मा को तुम पाए हो तुम जांच लो बोलकर वो कहता है. இன்றைக்கு நம்மையும் கூட ஆண்டவர் கேட்கிறார் என்று நினைக்கிறேன். मैं सोचता हूं हमें भी वही सवाल कहता है, तुम जांच लो. எந்த ஆவி உள்ளவர்களாக நாம் செயல்படுகிறோம் என்று ஆண்டவர் கவனிக்கிறார். किस प्रकार के आत्मा के साथ हम कार्य करते हैं उसको परमेश्वर देखता है. யோவான் இப்படிப்பட்ட குணமுடையவராய் இருந்தார். யோहन्ना इस प्रकार के गुण के साथ पाया जाता था. ஆனால் சில வருடங்கள் கடந்து पर कुछ साल के बाद, சில வருடங்கள் கடந்து कई सालों के बाद எவ்வளவு பெரிய ஒரு மாறுதல் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. कितनी बड़ी परिवर्तन उनके जीवन में हुआ. அவர் அன்பின் சீஷன் என்று அழைக்கப்படுகிறார். वो बहुत प्रेम करने वाले चेले के रूप में हो गए. கடைசியிலே இயேசுவின் மடியிலே படுத்து அவருக்கு மிகவும்
க்ளோஸாக இருக்கிற ஒரு நண்பனை போல இருக்கிறார். और आखिरी में प्रभु यीशु मसीह के छाती पर वो लेटा हुआ था और बहुत करीब निकट एक दोस्त के रूप में वो बन गया. அன்பை குறித்து ஒரு ஆழமான ஒரு அழகான ஒரு நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறார். 1 யோவான் பத்திரிகை பார்க்கிறோம். प्रेम के बारे में एक बहुत अच्छे पत्रियां उन्होंने पहला यूहन्ना को उन्होंने स्पष्ट रूप से लिखा गया है. ஓ, இடி முழக்கத்தின் மகன் எப்படி ஒரு அன்பின் மகனாக மாறி போனான் பிரியமானவர்களே. और इस प्रकार के व्यक्ति और एक बहुत गुण पाए जाने वाले व्यक्ति इस प्रकार के प्रेम के एक चेला के रूप में कैसे वो बन गया? பரிசுத்த ஆவியானவர், पवित्र आत्मा உடைய அற்புத செயல் और एक अद्भुत कार्य उनके अंदर हुआ. மூன்றாவதாக तीसरी बात है, பரிசுத்த ஆவியானவரை நாம் எப்படி அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவரை எப்படி நாம் அலட்சியப்படுத்துகிறோம் என்ற காரியத்தில் மிக மிக நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். पवित्र आत्मा को किस प्रकार हम शोकित करते हैं, तिरस्कार करते हैं, उस बातों को आप बहुत बहुत ध्यान देना चाहिए. ஆகையினாலே நாமே அந்த எழுப்புதலுக்கு, அவருடைய உயிர்ப்பித்தலுக்கு தடையாக இருக்கிறோம். सो इसलिए हम ही लोग ही उस प्रकार की उस जागृति को रुकावट बन जाते हैं. மூன்றாவதாக तीसरी बात है, அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் வழிநடத்தும் ஆவியானவராக இருக்கிறார். पवित्र आत्मा हमें अगुवाई करने वाले पवित्र आत्मा है. வழிநடத்தும் ஆவியானவராக இருக்கிறார். वो हमें चलाने वाले आत्मा है. முதலாவதாக நம்முடைய ஜெபத்திலே அவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். सबसे पहले हमारे प्रार्थना में वो अगुवाई करता है. ஜெபத்திலே எப்படி வழி நடத்துகிறார்? कैसे वो प्रार्थना में हमें अगुवाई करता है? ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே रोमियो 8:26 में इस प्रकार हम पढ़ते हैं, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். रोमियो के पत्री 8वां अध्याय 26वां पद में इस प्रकार लिखा है, इसी रीति से आत्मा भी हमारी दुर्बलता में सहायता करता है, क्योंकि हम नहीं जानते हैं कि प्रार्थना किस रीति से करना चाहिए, परंतु आत्मा आप ही ऐसे आहे भर भर कर जो बयान से बाहर है हमारे लिए विनती करता है. எப்படி உதவி செய்கிறார்? कैसे हमें मदद करता है? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள அறியாமல் இருக்கிறபடியினாலே சரியாக ஜெபிக்க அவர் நமக்கு உதவி செய்கிறாராம். किस रीति से प्रार्थना करना है हम नहीं जानते हैं, इसलिए हमें कैसे प्रार्थना करना है हमें अगुवाई करता है. சரி, நாம் எப்படி ஜெபிப்போம்? நாம் எப்படி ஜெபிப்போம்? हम हमेशा कैसे प्रार्थना करते हैं? நம்முடைய அறிவுபூர்வமாக अनेक காரியங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நல்லது. और हमारे ज्ञान के अनुसार जो हमारे लिए जितनी बातें जानते हैं उसी के अनुसार हम प्रार्थना करते हैं, अच्छी बात है. நமக்கு சில பிரேயர் சர்க்குலர், முக்கியமான பாயிண்ட்ஸ் இவைகள் எல்லாம் வைத்து நாம் ரெகுலரா ஜெபிக்கிறோம். और हमारे पास जो प्रार्थना सूची है और जो जानकारी है उसी को रख के हम प्रार्थना करते हैं. ஆனால் நாம் வேண்டிக் கொள்ள தெரியாது, அறியாமல் இருக்கிறோமா? அதுல எப்படி ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறாராம்? पर यहाँ पे हम देखते हैं हम प्रार्थना करना नहीं जानते हैं, पर वो कैसे हमें मदद करता है? ஸ்பிரிட் கைடட் பிரேயர். ஆவியானவர் நடத்துதலால் உண்டாகுகிற ஒரு ஜெபம். आत्मा के द्वारा प्रेरित करने वाली प्रार्थना. அந்த ஜெபமும் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. उस प्रकार की प्रार्थना भी हमारे लिए बहुत बहुत जरूरी है. அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு அநேகர் இடம் கொடுப்பதில்லை.
और उस प्रकार की प्रार्थना के लिए हम तैयार रहना है, पर दुर्भाग्य ये है उस प्रार्थना के लिए हम ज्यादातर लोग जहाँ नहीं देते हैं। காலையில் நீங்கள் எழுந்த உடனே सुबह आप लोग उठते ही திடீரென சில நபர்களை உங்களுடைய நினைவுக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். कुछ लोगों को आपके याद दिलाता है। நீங்கள் அதை குறித்து என்ன நினைப்பீர்கள்? अगर यदि कुछ लोगों को परमेश्वर यदि आपको याद दिलाता है तो आप क्या सोचेंगे उसके बारे में? ஆண்டவர் ஏன் ஞாபகப்படுத்துகிறார் அவர்களை? क्यों परमेश्वर उन लोगों को याद दिलाता है? ஓ, நீங்கள் ஜெபிப்பதற்காக. आप प्रार्थना करने के लिए। ஓ, என்னவோ தெரியல, இன்றைக்கு காலையில அவர்களுடைய ஞாபகம். சோ அவர்களுக்காக உடனே நீங்க ஜெபிக்க வேண்டும். पता नहीं क्यों उन लोगों को परमेश्वर हमें याद दिलाता है। ठीक है, उनके लिए हम प्रार्थना करें। உங்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறார். உங்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் செயல்படுகிறார். आपके अंदर जो परमेश्वर की आत्मा है वो परमेश्वर की आत्मा कार्य करता है। तो அவருடைய நடத்துதலை புரிந்து கொள்ள நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். उसके अगुवाई को समझने के लिए आप तत्पर रहना है। அப்பொழுது அவரோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள். तब आप उनके साथ मिलकर आप प्रार्थना करेंगे। ஒரு நாள் ஒரு சகோதரி அவர்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவர்களுடைய பாஸ்டர் போதகருக்காக உடனே எழுந்து ஜெபி ஜெபி என்பதாக ஆவியானவர் அவர் அந்த சகோதரிக்கு உணர்த்தினார்கள். एक बहन अपने घर में रहते समय में अचानक आत्मा उनके लिए प्रेरणा दिया था, याद दिलाया था। उनके जो चर्च के पास्टर है उनके लिए प्रार्थना करो बोलकर उनको याद दिलाया। அவர்களுக்கு புரியல. उस बहन के लिए तो समझ में नहीं आया। ஆனாலும் அவர்கள் உடனே கீழ்ப்படிந்தார்கள். ஏன் அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்பதாக ஆவியானவர் தூண்டுகிறார் என்று அவர்கள் அவருக்காக முழங்கால் படிட்டு ஜெபித்தார்கள். उनको समझ में नहीं आया, पर फिर भी ठीक है, उसको आज्ञा मानकर ठीक है हम प्रार्थना करें बोलकर उस पास्टर जी के लिए वो प्रार्थना कर रही थी। அந்த வாரத்திலே பாஸ்டர் சந்திக்கும் பொழுது उस हफ्ता में जब पास्टर जी से मुलाकात हुई, இதை பற்றி அவரோடு பகிர்ந்து கொண்டார்கள். जैसे आत्मा ने याद दिलाई उस बात को पास्टर से उन्होंने बताई। எந்த நாள் எந்த நேரம் என்று பாஸ்டர் கேட்டார். और पास्टर जी ने पूछा था कौन सा दिन था और उस दिन का समय क्या था। எந்த நேரம் அவர்களுக்கு சொன்ன உடனே இவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். जैसे उस बहन ने बताई थी, पास्टर ने तो बहुत चकित हो गए, आश्चर्य हुआ। அந்த நாளிலே இவர் அந்த அவர்களுடைய சர்ச் பில்டிங்ல ஏறி மேல ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார். மேல ரூஃப் மேல ஏறி उस दिन में पास्टर जी ने उनके जो घर के ऊपर चढ़कर कुछ कार्य कर रहे थे। அங்கிருந்து அவர் திடீரென கை தவறி விழுந்து விட்டார். जहां ऊपर वो कार्य कर रहे थे अचानक थोड़ा सा फिसल गए, वो वहां से गिर गया। உயரமான கட்டிடம் और बहुत ऊंचे मंजिल है। அவர் உருண்டு உருண்டு ஒரு 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 கம்பி அவரை தடை செய்ததனால அவர் அந்த உயரமான இடத்திலிருந்து கீழே விழவில்லை. और जब ऊपर से गिरा था और उसके बीच में कुछ छड़ें उसको रोक दिया था, इसके कारण नीचे धरती तक उन्होंने नहीं पहुंच पाया, पर वहां पे वो रुक गया। அவர் கீழே விழாதபடிக்கு ஆண்டவர் और पास्टर जी को परमेश्वर ने वहां नीचे ना गिरे हुए परमेश्वर ने उनको संभाल लिया। இது உண்மையாக ये நடந்த ஒரு घटना நிகழ்வு. सच में घटी थी। அவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் ஆவியானவர் அந்த சகோதரி தூண்டினதை நாம் இங்கே பார்க்கிறோம். और उस बहन को पवित्र आत्मा किस रीति से प्रार्थना करना है उसको प्रेरित किया है, उस बातों को हम देखते हैं। இப்படிப்பட்ட ஜெபங்கள் நமக்கு அவசியம். इस प्रकार की प्रार्थना है हमारे लिए बहुत बहुत जरूरी है। இந்த நாட்களில் அதிகமாக நாம் அந்நிய பாஷையிலே ஜெபிப்பதில்லை. आज के दिनों में हम अन्य भाषा में प्रार्थना करना बहुत कम हो गए। பேசுவதே அந்நிய பாஷையில் பேசுவதே மிக குறைவு என்பதாகவே நான் நினைக்கிறேன். और जो अन्य भाषा बोलना ही बहुत कम है मैं समझता हूँ। ஆனால் அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான் என்று ஆண்டவர் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம்.
पर बाइबल में हम पढ़ते हैं जो कोई अन्य भाषा में बातें करता है वो परमेश्वर से रहस्य की बातें करता है बोलकर हम बाइबल में पढ़ते हैं। பவுல் அப்போஸ்தலன் மிகவும் தெளிவாக அந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். प्रेरित पौलुस 1 कुरिन्थियों 14 अध्याय में स्पष्ट रूप से लिखा है। நாம் எவ்வளவு பேர் உண்மையிலேயே அதிகமாக அந்நிய பாஷையிலே ஜெபிப்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்கிறோம். हम कितने लोग जो अन्य भाषा में प्रार्थना करने के लिए समय ले लेते हैं आप सोचिए। இந்த நாட்களிலே அதிகமாக அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. आज के दिनों में उस प्रकार की प्रार्थना के लिए हम महत्व नहीं दिया जाता है। நண்பர்களே, நாம் அதிகமாக அந்நிய பாஷையிலே பேசும் பொழுது அதிகமாக ஜெபிக்க முடியும், அதிகமாக ஆண்டவரை துதிக்க முடியும், அதிகமாக அவரோடு நெருங்கி பேச முடியும், கர்த்தர் அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த முடியும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. यदि हम अन्य भाषा में ज्यादा हम बातें करें और उसके लिए जो अन्य भाषा में ज्यादा प्रार्थना कर सकते हैं, ज्यादा बातें कर सकते हैं, ज्यादा परमेश्वर अपने रहस्य की बातों को हमारे बीच में रखेगा, इसको हमें भूलना नहीं चाहिए। அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். अन्य भाषा में बात करने वाले परमेश्वर से रहस्य की बातें करता है। அந்நிய பாஷை அது ஏன் ரகசியம் என்றால் அது பிசாசுக்கு அது புரிந்து கொள்ள முடியாதாம். और अन्य भाषा में बातें करना ये रहस्य की बातें, क्यों वो रहस्य की बातें हैं? शैतान उन्हें अन्य भाषा को समझ नहीं पाएगा। ஆகையினாலே உங்களுடைய ஜெபம் இன்னும் அது வல்லமையுள்ள ஒரு ஜெபமாக நீங்கள் அதை பார்க்க முடியும். यदि आप ऐसा करेंगे तो आपकी प्रार्थना एक बहुत बड़ी सामर्थ भरी प्रार्थना के रूप में आप पाए जाते हैं। நீங்கள் இன்னும் ஆண்டவர் இடத்துல கேட்பீர்களானால் அதனுடைய அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லுவார். அதிலே ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கலாம், அதிலே அநேக காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த முயலலாம். அநேக காரியங்களை ஆண்டவர் வரங்களை குறித்தும் ஆண்டவர் உங்களுக்கு போதிக்க விரும்பலாம். ஆகையினாலே நீங்கள் அந்நிய பாஷையிலே பேசுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். यदि आप अन्य भाषा में जो बातें करने के लिए यदि सीखें तो, और उसके द्वारा परमेश्वर आपके रहस्य की बातों को बातें कर सकता है या कोई भविष्यवाणी की बातों को प्रकट कर सकता है या परमेश्वर की इच्छा की बातों को आपके लिए प्रकट कर सकता है। Speaking in tongues is a gateway to operate many other gifts. அந்நிய பாஷையிலே பேசுவது இன்னும் ஆவியின் மூலமாக அநேக வரங்களை நாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு வாசலாக இருக்கிறது. और जो अन्य भाषा में बातें करना और ये एक द्वार है जो दूसरे वरदानों को और इस्तेमाल करने के लिए या दूसरे वरदानों को पाने के लिए। ஆகினாலே அந்நிய பாஷையிலே பேசுவதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம், இன்னும் அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்வோம். इसलिए अन्य भाषा में बातें करने के लिए सावधान रहें और उसके लिए ज्यादा समय ले लें. It will help you for your personal revival very much. और ये आपके व्यक्तिगत जागृति के लिए बहुत मददगार रहेगा. அடுத்ததாக நாம் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் நம்மோடு பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்கிறார். और दूसरी बातें हैं, जब पवित्र वचनों को जब हम पढ़ते हैं उस वचन के द्वारा हमसे बातें करने के लिए पवित्र आत्मा हमें मदद करता है. ஆகையினாலே அந்த வசனத்தில் வெளிச்சம் தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். उस वचन के प्रकाशन को देने वाले पवित्र आत्मा है. அந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு ஒரு செய்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். उस वचन से आप एक संदेश को पाना चाहिए. अनेगर मिगुम कैशुअलाக வாசிக்கிறாங்க. कई लोग इस प्रभु के वचन को एक बहुत बिना गंभीरता के साधारण रूप से पढ़ते हैं. ஆவியானவர் பேசுகிறார். वहां पे ஆவியானவர் பேசுகிறார் என்பதை அவர்கள் நினைப்பதே இல்லை. वहां पे पवित्र आत्मा बातें करता है, उस बात को भूल गए हैं. ஆகினாலே अनेक ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். सो इस प्रकार के बिना सचेत ना रहने के कारण वहां परमेश्वर की आशीष को खो दिए हैं. மூன்றாவதாக
तीसरी बात है இங்க 1 யோவான் 2:27 நாம் இப்படி வாசிக்கிறோம். உங்களுக்கு पहला यूहन्ना दूसरा अध्याय का 27वां पद में हम पढ़ते हैं, तुम्हारा अभिषेक जो उसके ओर से किया वो से किया गया है तुमको बना रहता है, वो तुम्हें इस प्रयोजन के लिए नहीं कोई तुम्हें सिखाए, वरन अभिषेक जो उसके अंदर आपके अंदर है वो आपको सिखाएगा। ஆவியானவர் நம்மோடு இடைபடுகிறார். காரணம் நாம் அந்த பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்திருக்கும் பொழுது அவர் உங்களை அனுதினம் நடத்துவதை நீங்கள் நன்றாக உணர முடியும். यदि हम उस आत्मा के साथ जुड़े रहें, भरे रहें, वो आत्मा हर रोज हमें चलाता है, उस बातों को आप जान सकते हैं। ஒரு நாள் ஒரு பணித்தளத்திற்கு நான் சென்று கொண்டிருந்தேன். एक दिन एक सेवकाई क्षेत्र के लिए मैं जा रहा था। அங்கே ஒரு கட்டடம் கட்ட நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். उस जगह में एक जो भवन निर्माण के लिए हम लोग योजना बनाए थे। அதையெல்லாம் அங்கிருந்த மிஷனரியோடு பேசி நான் திரும்ப புறப்பட்டு என்னுடைய மோட்டார் பைக்கில் நான் திரும்பி கொண்டிருந்தேன். उस भवन निर्माण के लिए बातें किया, फिर उसके बाद हम मोटरसाइकिल दोपहिया गाड़ी में हम लौट रहे थे। ஒரு 2-3 கிலோமீட்டர்கள் நான் தாண்டி வந்திருப்பேன். 2-3 किलोमीटर वहां से मैं लौट रहा था। அப்பொழுது ஆவியானவர் என்னோடு பேசினார். उस समय पवित्र आत्मा मुझसे बातें किया। நீ திரும்ப சென்று அந்த வேலை இப்பொழுது ஆரம்பிக்க வேண்டாம், இப்பொழுது வேண்டாம் என்று அதை நிறுத்தி விடு என்று எனக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். उस समय में आत्मा में मुझे प्रेरणा किया है, तुम वापस जाकर उस निर्माण के कार्य अभी शुरू नहीं करना है, उसको रोक दो बोल के वो कहा। சாயங்காலம் இருட்டாகிவிட்டது, காடான இடம் ஆகியனால நான் என்ன செய்தேன், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி என்று நான் அதை பொருட்படுத்தாமல் திரும்ப வந்து விட்டேன். वो रास्ता जंगली इलाका था और संध्या होने वाला है, सो इसके कारण ठीक है हम बाद में देख लेंगे बोलकर मैं उसको अनसुनी करते हुए वापस लौट गया। என்ன நடந்தது? क्या हुआ है? அது பெரிய பிரச்சனை வெடித்தது. वहां पे एक बहुत बड़ी समस्या हो गया। நான் ஆவியானவர் உணர்த்தினதைக்கு பொருட்படுத்தவில்லை. जो पवित्र आत्मा ने मुझे प्रेरणा किया उसको जगह नहीं दिया, उसको बड़ा न समझा। अनेक பிரச்சனைகளை நான் சந்தித்தேன். और उसके कारण बहुत बड़ी समस्या को मैंने सामना किया। ஆவியானவர் अनेक சமயங்களிலே நம்மை நடத்துகிறார், நம்மை உணர்த்துகிறார். நாம் அதற்கு பொருட்படுத்துவதில்லை, अनेक சமயங்களில் கீழ்ப்படிவதில்லை. ஆகினாலே தொடர்ந்து ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு நாமே தடையாக இருக்கிறோம். कई बार आत्मा हमें अगुवाई करता है, प्रेरणा करता है, उसको अनसुनी कर देते हैं। इसके कारण आत्मा हमें चलाने के लिए हम ही लोग रुकावट का कारण बन जाते हैं। டேவிடினுடைய கதை உங்களுக்கு நன்றாக தெரியும். और दाऊद की कहानी आप अच्छे से जानते हैं। அடுத்ததாக दूसरी बात है, நாம் எப்படி ஆவியானவர் நிறைந்து இருக்க முடியும்? कैसे हम पवित्र आत्मा में भरकर, कैसे हमें पवित्र आत्मा में भरे रहकर रह पाएंगे? ஆவியானவர் நம்மை நடத்த விரும்புகிறார். आत्मा तो हमें चलाना चाहता है, நம்மை சுத்தம் பண்ண விரும்புகிறார், हमें पवित्र करना चाहता है, இன்னும் அவருக்காக நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். और वो उनके लिए और इस्तेमाल करना चाहता है। ஆனால் நாம் இடம் கொடுப்பதில்லை, पर हम उसके लिए जगह नहीं देते, கவனிப்பதில்லை, और उसकी मधुर आवाज को हम नहीं सुन पाते हैं। நாம் ஆவியானவருடைய செயல்பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி சென்று விடுகிறோம். और जो पवित्र आत्मा के अगुवाई से धीरे धीरे हम खिसक के चले जाते हैं। ஆகினாலே நமக்குள்ளாக ஒரு வெறுமை காணப்படுகிறது. सो इसलिए हमारा खालीपन दिख जाता है।
ஆகினால் இப்பொழுது எப்படி அந்த ஆவியானுடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் கவனிக்கலாம். सो अब हम उस पवित्र आत्मा की भरपूरी अभिषेक को कैसे हम पाए उसके बारे में हम सुनेंगे. முதலாவதாக पहली बात, அவருக்கு கீழ்ப்படிதல் அவசியம். और उसको आज्ञा मानना बहुत बहुत जरूरी है. அவருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். उसकी जो आलोचना के लिए हम आज्ञा मानना चाहिए. அப்போஸ்தலர் 5:32 இப்படி வாசிக்கிறோம், அவர் கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. प्रेरित 5:32 में इस प्रकार लिखा है, जो आज्ञा मानते हैं उसके लिए दिए जाने वाली पवित्र आत्मा बोलकर हम पढ़ते हैं. நாம் சற்று ஆலோசிக்க வேண்டும். हम थोड़ा सोचें எந்தெந்த பகுதிகளிலே நாம் இன்னும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் என்பதை அப்பொழுது நாம் பரீட்சித்து பார்த்துக் கொள்வது மிக நல்லது. और कभी कभी हम जो समय समय पर हम किन किन बातों में पवित्र आत्मा के लिए मैं आज्ञा नहीं मानता हूं, उसको हमें जांचना बहुत बहुत जरूरी है. ஆண்டவருடைய வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. परमेश्वर का वचन हमें चेतावनी देता है. பாருங்க, எபேசியர் 5:18 நீங்கள் ஆவியினாலே நிறைந்திருங்கள். और इफिसियों 5:18 में आत्मा में भरे रहो बोलकर कहता है. ரோமர் 12:11 பி ஃபர்வென்ட் இன் ஸ்பிரிட், ஆவியிலே அனலாயிருங்கள். और जो रोमियो 12:17 में जो आप आत्मा में और भरे रहें और आत्मा में जले हुए रहें बोलकर लिखा है. 1 தெசலோனிக்கேயர் 5:19 quench not the spirit, பரிசுத்த ஆவியை நீங்கள் அவித்து போடாதிருங்கள். और जो पहला थिस्सलुनीकियों 5:19 में लिखा है, जो पवित्र आत्मा को आप ना निकालो बोलकर कहता है. பாருங்க, ஆவியிலே நாம் நிறைந்திருக்க வேண்டும், அனலாய் இருக்க வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. हम आत्मा में भरे रहें, आत्मा में उत्साहित रहें, आत्मा में हमेशा हम उज्जवल रहें, ये बार बार हमें याद दिलाता है. ஆனால் अनेक சமயங்களிலே நாம் இதை கவனிப்பதே இல்லை. पर कई बार हम इन बातों को ध्यान नहीं देते हैं. நாம் எவ்வளவுக்கு ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்மில் இடைவிடுகிறதை நாம் காண முடியும். हम जितना ज्यादा उसके लिए हम समय देते हैं, जितना ध्यान देते हैं, उतना ही पवित्र आत्मा हमारे जीवन में मिलकर कार्य करता है, हमारे जीवन में कार्य करता है, उसको हम देख पाएंगे. How much we are committing ourselves to God. हम कितना हम परमेश्वर के लिए अपने आप को समर्पित है. God is watching. परमेश्वर देखता है. எவ்வளவு நாம் அவரை நெருங்கி வருகிறோம், எவ்வளவு நம்மை அவரோடு நம்மை இணைத்துக் கொள்கிறோம் என்பது மிக முக்கியம். हम कितना ज्यादा उनकी निकटता में है, कितना हम उसके घनिष्ठता में है, और उसको परमेश्वर देखते रहता है. இரண்டாவதாக, दूसरी बात है, இந்த ஆவியானவர் நிறைவை பெற்றுக்கொள்ள இரண்டாவதாக நாம் தாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். इस पवित्र आत्मा के भरपूर अभिषेक को पाने के लिए हमारे अंदर एक प्यासा मन होना चाहिए. இந்த யாக்கோபு அவன் தாகமுள்ளவனாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடுகிறதை, ராத்திரி எல்லாம் இரவெல்லாம் அவன் போராடுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். और याकूब जब परमेश्वर की उस उपस्थिति को पाने के लिए रात भर वो संघर्ष करता है, उस बातों को हम देखते हैं. தாவீது சொல்கிறார் 63ஆம் சங்கீதத்திலே, நான் அவர் மேல் தாகமுள்ளவராக இருக்கிறேன், அந்த வறண்ட நிலத்திலே ஆண்டவரின் மேல் நான் கதறுகிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். और दाऊद कहता है, मैं परमेश्वर के लिए मैं प्यासा मन हूं बोलकर वो अपने आप को तरसता है. அந்த தாகம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். उस प्रकार के प्यास हमारे अंदर होना चाहिए. தாகமுள்ளவன் என்னிடத்தில் வரக்கடவன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 7:37 சொல்கிறதை கவனியுங்கள். और यूहन्ना 7:37 में वो यीशु प्रभु कहता है, जो कोई प्यासा हो मेरे पास आओ बोलकर वो पुकारता है. अनेकருக்கு அந்த தாகமே இருக்குது, कई लोगों को उस प्रकार का प्यास और इच्छा नहीं होती है.
நீங்கள் ஆண்டவர் ஆவியினால் நிறைந்திருக்க விரும்புகிறீர்களா இல்லையா? आप ये सोचिएगा, क्या आप पवित्र आत्मा में हमेशा भरे रहना चाहते हैं या नहीं? அந்த தாகம் உனக்கு உண்டா இல்லையா? उस प्रकार का प्यासा मन आपको है या नहीं? அந்த தாகம் உங்களுக்கு இல்லை என்றால் ஆவியானவர் உங்களோடு செயல்பட முடியாது. उस प्रकार का प्यास आपके अंदर नहीं है तो पवित्र आत्मा आपके बीच में कार्य नहीं कर सकता है। ஆகினாலே நாம் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் தாகமாய் இருக்கிறேன், என்னோடு இடைபடும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று கேட்கிற அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். सो इसलिए हम परमेश्वर से कहें, हे प्रभु मैं प्यासा हूं, मैं चाहता हूं, मुझसे बातें कर, मुझे भर दीजिए बोलकर इस प्रकार के प्यासा मन के साथ रहने के लिए परमेश्वर चाहता है। अनेक சமயங்களிலே நம்முடைய அர்ப்பணிப்பு அது முழுமையான ஒரு அர்ப்பணிப்பாக இல்லை. और कई बार हमारा समर्पण संपूर्ण समर्पण के रूप में नहीं रहता है। அதிலே நம்முடைய சுய இச்சைகளை அதிகமாக நாம் புகுத்தி விடுகிறோம். और कई बार हम लोग अपनी स्व इच्छा को उसके अंदर डाल देते हैं। फुल सरेंडर, पूरा முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு, संपूर्ण समर्पण जरूरी है। அதை ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். उस प्रकार के समर्पण को परमेश्वर चाहता है। அவசியமில்லாத காரியங்களாலே நாம் நிரம்பி இருக்கிறோம். और अनावश्यक बातों से हम भरे रहते हैं। ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம இருதயங்களை, நம்முடைய வாழ்வை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. जो परमेश्वर ना चाहने वाली बातों से हमारा जीवन कब्जा हुआ है। எபேசியர் 4ஆம் அதிகாரம், इफिसियों 4ஆம் அதிகாரத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். और चौथा अध्याय का 30वां पद में इस प्रकार लिखा है, पवित्र आत्मा को शोकित मत करो बोलकर लिखा है। எப்படி துக்கப்படுத்துகிறோம்? कैसे हम शोकित करते हैं? 26வது வசனம், கோபம். 26वां पद में क्रोध, மன்னிப்பது கிடையாது, माफ ना करना, ஒப்புரவாகுதல் ஆவி கிடையாது, मेल मिलाप करने वाली आत्मा नहीं है। இல்லை என்றால் மேலுக்கு பெயருக்கு ஒப்புதல் ஆகுவது, ना तो फिर नाम भर के लिए मेल मिलाप होना। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசுக்கு இடம் கொடாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पे लिखा गया है शैतान को अवसर ना दो। இங்கே பாருங்க 36ல 31, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரமும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. 31वां पद में सब प्रकार की कड़वाहट, प्रकोप और क्रोध, कलह और निंदा, बैरभाव समेत तुमसे दूर किया जाए। பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். पवित्र आत्मा को शोकित मत करें। இவைகள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறதா? ये सारी बातें पवित्र आत्मा को शोकित करता है। அவைகளை அகற்ற வேண்டும். जो बातें शोकित करता है उसको हमें दूर करना चाहिए। அதைத்தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். यही परमेश्वर हमें चेतावनी देता है। இதன் மூலமாக பிசாசு செயல்படுகிறான். और इस बातों के द्वारा शैतान कार्य करता है। ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னார். एक परमेश्वर के दास ने इस प्रकार कहा, நிரப்ப வேண்டும் என்றால் அவசியமற்ற ஆவிகள் அநேகம் இருக்கிறது, அந்த ஆவிகளை எல்லாம் அகற்று, அப்பொழுது பரிசுத்த ஆவியினாலே நீ நிரம்பி விடுவாய் என்று. और एक प्रभु के दास ने इस प्रकार कहा, यदि पवित्र आत्मा से भरना हो, जो अनावश्यक जो आत्माएं हैं आपके अंदर है, उन सारी आत्मा को निकाल दो, तब पवित्र आत्मा से तुम भरपूरी रूप से भर दोगे। Empty yourself for the unwanted spirits. और जो अनावश्यक बातों से आपको खाली कर दीजिए, then you will be filled with the spirit of God. तब पवित्र आत्मा से भरपूरी रीति से अभिषेक को पाएंगे। You will enjoy the fullness of the spirit.
आप उस पवित्र भरपूर अभिषेक से आप आनंदित होंगे। இதுமே அண்ணே என்கிட்ட இப்படிப்பட்ட பாவங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி நீங்க சொல்றீங்களா? क्या आप ये कह रहे हैं ऐसा कोई पाप तो मेरे अंदर नहीं है? அது உங்களுக்கே தெரியும். நம் ஒவ்வொருவருக்கும் அது தெரியும். आपके अंदर क्या है क्या नहीं है आप सब जानते हैं। நாம் துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். और किन बातों से हम आत्मा को शोकित करते हैं? ஏன் எனக்குள்ளாக இன்னும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு முழுமையாக செயல்படவில்லை? क्यों पवित्र आत्मा भरपूर रीति से और सामर्थ के साथ मेरे द्वारा कार्य नहीं कर रहा है? நீங்கள் திறந்த மனதோடு அவரிடத்தில் கேளுங்கள். खुले मन के साथ उस परमेश्वर के सामने आप पूछें। Empty yourself before God. अपने आप को खाली कर देना है। ஆண்டவரிடத்தில் கேளுங்க. परमेश्वर से मांगे। அற்புதமாக வல்லமையாக நிரப்பப்படுவதை நீங்கள் கவனிப்பார்ப்பீர்கள். अद्भुत रीति से सामर्थ के साथ आप भरे जाएंगे, उस बात को आप देखेंगे। அவர் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் வல்லமையாக பயன்படுத்த விரும்புகிறார். हम हर एक को सामर्थ के साथ परमेश्वर हमें इस्तेमाल करना चाहता है। அவர் வல்லமையாக நம்ம உன்னையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார். அதுதான் அவருடைய सामर्थ के साथ परमेश्वर आप और हमें इस्तेमाल करना चाहता है। அது எப்பொழுது சாத்தியம்? वो उस प्रकार कब हो सकता है? நாம் திறந்த மனதோடு திறந்த உள்ளத்தோடு அவருடைய ஆவி நமக்குள்ளாக செயல்பட நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுதுதான். जब हम खुले मन के साथ खुले रूप से जो पवित्र आत्मा हमारे अंदर कार्य करने के लिए हम अनुमति दें, तब उस प्रकार का कार्य हो सकता है। இங்கே தேவனால் பயன்படுத்தப்பட்ட சில வல்லமை உள்ள மனிதர்களை அவர்களை நான் இங்கே குறித்திருக்கிறேன். यहाँ पे कुछ लोग जो परमेश्वर ने बहुत अद्भुत रीति से जो इस्तेमाल किया गया है, उन लोगों को मैं यहाँ पे नाम दर्शाया गया हूँ। ஜான் ஃபிளெச்சர், ஜான் வெஸ்லியினுடைய கோவர்க்கர் அவர். जॉन वेस्ली का सहकर्मी है जॉन फ्लेक्सर। ए फायरब्रांड मैन, एक अग्नि के साथ अग्निमय जो सेवा करने वाले एक व्यक्ति है। சார்ல்ஸ் வெஸ்லி நியூயார்க்கிலே பெரிய ஒரு எழுப்புதலுக்கு காரணமாய் இருந்தவர். न्यूयॉर्क देश में चार्ल्स वेस्ली एक जागृति का एक बहुत बड़ा मुख्य कारण था। ஜான் வெஸ்லி அவர் இங்கிலாந்து தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தவர். जॉन वेस्ली इंग्लैंड देश में एक बहुत बड़े जागृति का कारण रहा। இப்படி अनेகர் அற்புதமாக பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட்டு வல்லமையாக அவருடைய கரங்களிலே பயன்படுத்தப்பட்டார்கள். तो इसी प्रकार पवित्र आत्मा के द्वारा भरपूर रीति से अभिषेक के द्वारा परमेश्वर ने उनको इस्तेमाल किया गया है। ஏன் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் பிரியமானவர்களே? क्यों परमेश्वर ने आपको बुलाया गया मेरे मित्रों? உங்களையும் கூட अनेகரை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தி பரிசுத்த ஆவிக்குள்ளாக அபிஷேகத்திற்குள்ளாக நடத்துவதற்காகவே உங்களை அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார். कई लोगों को जो पवित्र आत्मा के द्वारा चलाने के लिए, पवित्र आत्मा के द्वारा उपयोग करने के लिए आपको परमेश्वर ने चुना है। ஆண்டவருக்கு உங்களை குறித்த ஒரு திட்டம் உண்டு. परमेश्वर के लिए आपके बारे में एक बहुत बड़ा एक उद्देश्य है। ஆம், அது நம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நாம் நடத்தப்படும் பொழுதுதான் அதை உங்களால் நிறைவேற்ற முடியும். जब हम पवित्र आत्मा के द्वारा चलाए चले तभी तो उस योजना को हम समझ पाएंगे। ஆனால் நாம் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். पर हम अब बहुत वाद विवाद करते हैं, सोचते रहते हैं। உங்களுடைய அழைப்பை குறித்து உங்களுக்கு ஒரு வேகம் வைராக்கியம் உண்டா? आपके बुलाहट के बारे में आपके अंदर एक वैराग्य है? ஒரு பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவர் நிரப்பி உங்களை பயன்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சையினாலே நீங்கள் நிறைந்திருக்கிறீர்களா? क्या आपके अंदर इस प्रकार का एक झलक है जो परमेश्वर मेरे लिए पूरा पूरा अभिषेक के साथ इस्तेमाल करे? எபேசியர் 4ஆம் அதிகாரம் इफिसियों 4 अध्याय அங்கே 13வது வசனம். 13 पद.
அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலை மேற்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். कुछ लोगों को प्रचारक के रूप में, कुछ प्रेरितों के रूप में, कुछ भविष्यवक्ताओं के रूप में कई लोगों को उनको नियुक्त किया है. நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? आप कौन हैं? आप क्या जानते हैं? உங்கள் அழைப்பு என்ன என்பது உனக்கு தெரியுமா? आपका बुलाहट क्या है? आप उसको जानते हैं? நீங்கள் அப்போஸ்தலரா? क्या आप प्रेरित है? தீர்க்கதரிசியா? क्या भविष्यवक्ता है? மேய்ப்பரா? क्या आप चरवाहा है? சுவிசேஷகரா? या सुसमाचार प्रचारक है? போதகரா? या आप जो पास्टर है? நிச்சயமா இந்த 5ல ஒரு நிச்சயமான ஊழியம் உங்களுக்கு உண்டு. इन 5 प्रकार के सेवक में से कोई ना कोई किसी को एक प्रकार का सेवा तो जरूर होगा. ஓ, அநேகர் அதை உணராமல் தங்கள் அழைப்பை மறந்தவர்களாக ஆவியரிடத்திலே அதை குறித்து அவர்கள் ஆவியானவரிடத்திலே கேட்காதவர்களாக ஆவியால் நடத்தப்படாதவர்களாக அதை இழந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்களிலே. कई लोग उस प्रकार की उस पहचान को ना पहचानते हुए और आत्मा के द्वारा ना चलाते हुए आजकल जीवन जी रहे हैं. அந்த வல்லமையை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். उस प्रकार के सामर्थ को परमेश्वर ने आपको दिया गया है. But you are wasting it. அதை நீங்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறீர்களா? क्या आप उसको व्यर्थ में खर्च कर रहे हैं? பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் அவர் கையில் வல்லமையுள்ள ஆயுதமாக செயல்பட முடியும். और पवित्र आत्मा के द्वारा आप उनके परमेश्वर के हाथों में एक बहुत बड़े उपयोग हथियार के रूप में आप इस्तेमाल हो सकते हैं. அநேகர் தாங்கள் முழு நேர பணியாளராக வருவோம் என்று அவர்கள் எத்தனை நூற்றுக்கணக்கான பேர் அர்ப்பணித்துக் கொண்டார்கள். और कई सैकड़ों लोग हम पूर्णकालीन सेवक के रूप में आएंगे बोलकर अपने आप को समर्पित किया था. இன்று அநேகர் திரும்பி வரவில்லை. पर उस समर्पण से वो भागे हैं, पर उस प्रकार के समर्पण के साथ नहीं आए. எங்கே உங்களுடைய தரிசனத்தை இழந்து விட்டீர்கள்? कहां पे आप अपने दर्शन को खोए हैं? எங்கே உங்களுடைய நடத்துதலை இழந்து விட்டீர்கள்? कहां पे आत्मा के अगुवाई को खो दिए எங்கே हैं? ஆவியானவருடைய நடத்துதலை நீங்கள் இழந்து कहां पे आप पवित्र आत्मा के आत्मा எங்கே के खो பரிசுத்த दिए हैं? परमेश्वर से ஆண்டவரிடத்தில் मांगे. கேளுங்க. உங்களுக்குள்ளே ஆவியானவருடைய திட்டத்தை நீங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் நிறைவேற்ற जरूर வேண்டும். आत्मा के उस योजना को आपके जीवन में पूरा करने के लिए आप समर्पित करें. அது ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். तो इसलिए पवित्र आत्मा आपको बुलाता है, அவருக்காக செயல்பட அழைக்கிறார். उनके लिए उपयोग होने के लिए बुलाता है. அவர் உங்களை எப்பொழுதோ முன்குறித்து விட்டார். वो तो पहले से आपको चुन लिया है. நாம் இன்றைக்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொள்வோம். आज हम संपूर्ण रीति से अपने आप को समर्पित करें. ஆவியினாலே என்னை இன்னும் அதிகமாய் நிரப்பும் ஆண்டவரே. आत्मा के द्वारा और भरपूर रीति से मुझे भर दे प्रभु. என் பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. मेरे बच्चों को भर दे प्रभु जी. என் குடும்பத்தை நிரப்பும் ஆண்டவரே. मेरे परिवार के लोगों को भर दे प्रभु. உம்முடைய பரிபூர்ண திட்டத்தை எங்கள் வாழ்வில் நிறைவேற்றும் ஆண்டவரே. आपके संपूर्ण योजना को मेरे जीवन में पूरा होने दे प्रभु. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे. கடைசியாக இந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். आखिरी में इस पद को मैं पढ़कर मैं समाप्त करना चाहता हूँ. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 10 வசனங்கள். दूसरा कुरिन्थियों और दूसरा अध्याय और 9 और 10वां पद. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 1 कुरिन्थियन 2 9 10. और दूसरा कुरिन्थियों दूसरा अध्याय 9 और 10वां पद. எழுதி இருக்கிறபடி
தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியிலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். पहला कुरिन्थियों 2 अध्याय 9 और 10वां पद, परंतु जैसा लिखा है, जो बातें आंखों ने नहीं देखी और कान में नहीं सुनी और जो बातें मनुष्य के चित्त में नहीं चढ़ी, वे ही है जो परमेश्वर ने अपने प्रेम रखने वालों के लिए तैयार की है. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களினாலும் கனிகளினாலும் நம்மை நிரப்பி, உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி அவருக்கு வல்லமுள்ள ஆயுதமாக பயன்படுத்துவதே அவருடைய திட்டம். நீங்கள் पवित्र आत्मा के उस अभिषेक के द्वारा और वरदानों के द्वारा, उस फलों के द्वारा आपको भरकर आप उसके द्वारा उपयोग करना ही परमेश्वर के एक बहुत बड़ी योजना है. தடைகளை அகற்றும் ஆண்டவரே, रुकावट को दूर कर प्रभु, தடைகளை அகற்றும் ஆண்டவரே, रुकावटों को दूर कर प्रभु. என்னை அர்ப்பணிக்கிறேன். मैं अपने आप को समर्पित करता हूँ. என்னை நிரப்பும். मुझे भर दे प्रभु. ஜெபிப்போமா? प्रार्थना करें. நாம் எல்லோரும் தலைகளை வணங்கி ஜெபிப்போம். हम सब सिर झुकाकर हम प्रार्थना करें. ஆவியானவர் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பலப்படுத்த விரும்புகிறார், உயிர்ப்பிக்க விரும்புகிறார். पवित्र आत्मा हमारे हर एक के जीवन को और जिलाना चाहता है और फिर से उसको जिलाकर खड़ा करना चाहता है. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவர் தம்முடைய ஆவியானவர் தம்முடைய முத்திரையை பதிக்க விரும்புகிறார். हमारे हर एक के जीवनों में, हर एक के क्षेत्रों में पवित्र आत्मा अपने मोहर लगाना चाहता है. ஆவியால் நடத்தப்படுகிறவன் அசாதாரணமான காரியங்களை ஆண்டவருக்காக செய்ய முடியும். जो व्यक्ति पवित्र आत्मा के चलाए चलते हैं, वो एक असाधारण रूप से कार्य करेगा. அவர் அசாதாரண காரியங்களை உன் மூலமாக செய்வார் என்று நம்பிக்கையிடு, விசுவாசமிடு சகோதரனே, சகோதரி. मेरे प्रिय भाइयों बहनों, आपके द्वारा बड़े असाधारण कार्यों को परमेश्वर करेगा, इसको आप स्वीकार करिए, अंगीकार करिए. அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். इसलिए प्रभु ने हमें बुलाया गया है. அதற்காகவே அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். इसलिए उस अभिषेक को भी हमें दिया गया है. அதற்காகவே இன்றைக்கும் நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். इसलिए हमें आज हमसे बातें कर रहा है. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று ஆவியானவர் உனக்கு இன்று உரைக்க. சகோதரனே, சகோதரி, मेरे प्रिय भाइयों बहनों, उठ और प्रकाशमान हो जाओ. आज तुम्हारे ऊपर उस प्रकाशमान चमके. आज परमेश्वर आपको बुलाता है. உலக காரியங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையின் நேரங்களை நாம் வீணாக்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. इस संसारिक बातों के लिए हमारा समय को बर्बाद ना करें. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. परमेश्वर हमें बल दें, शक्ति दें. எங்கள் மகாபிரிய தேவனே, हमारे महान परमेश्वर, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். आपके इस वचनों के लिए मैं धन्यवाद देता हूं. இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகியும் ஆண்டவரே. जो संदेश को सुन रहे हैं, हर एक को आपके सामर्थ्य पवित्र आत्मा के द्वारा अभिषेक कर प्रभु जी. உம்முடைய ஆவியினாலே சுத்திகரியும் ஆண்டவரே. अपने आत्मा से प्रभु जी शुद्ध कर प्रभु. வல்லமையுள்ள கருவிகளாக பயன்படுத்தும் ஆண்டவரே. प्रभु जी सामर्थ भरी हथियार के रूप में प्रभु जी आप उपयोग कर प्रभु. தடைகளை அகற்றும் ஆண்டவரே. रुकावटों को दूर कर प्रभु जी. அவசியமற்றவைகளை சுட்டெரித்து போடும் ஆண்டவரே. जो अनावश्यक ना चाहने वाली बातों को प्रभु जी आप जलाकर शुद्ध कर प्रभु. சமூகத்திலே எங்களை தாழ்த்திக் கொள்கிறோம். आपके सम्मुख में अपने आप को नम्र और दीन करके समर्पित करते हैं. எங்களை மன்னியும் ஆண்டவரே. प्रभु हमें क्षमा कर प्रभु. உம்முடைய இரத்தத்தினாலே கழுவும் ஆண்டவரே. अपने लहू से हमें शुद्ध कर प्रभु जी. ஆவியானவரே, உம்மை துக்கப்படுத்தி இருந்தால், புண்படுத்தி இருந்தால், உமக்கு விரோதமாக செயல்பட்டிருந்தால் அதை மன்னியும் ஆண்டவரே.
हे पवित्र आत्मा, आपके विरोध में यदि शोकित किया हो, आपको दुख पहुंचाया हो, हे प्रभु इस बात के लिए मैं माफी मांगता हूं, हमें क्षमा कर प्रभु। Renew us again, O Lord. हे प्रभु जी हमें फिर से जिलाइए प्रभु, Renew us again, O Lord. फिर से हमें जिलाइए पिता। எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். हे प्रभु हम अपने आप को समर्पित करते हैं। கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. हमारे पिता परमेश्वर के नाम से इस प्रार्थना को मांगते हैं पिता। ஆமென். आमीन।